உங்களுக்கு என்ன? பையன் கீழே விழுந்து காலில் அடிபட்டுருச்சுங்க. சார் இதில் 8 டெஸ்ட் எழுதியிருக்கேன். பேஸ்மெண்ட்டில் லேப் இருக்குது. டெஸ்ட் பண்ணி ரிப்போர்ட் வாங்கிட்டு சீஃப் டாக்டர் பாருங்கள். சின்ன காயத்துக்கு 8 டெஸ்டா? என்னப்பா வலிக்குதா? என்னையா அநியாயமா இருக்கு? கால தகுடு கீழ்ச்சிச்சு, இதுக்கு போய் ஸ்கேன் எடுக்க சொல்றாங்க. உயிருக்கு பயந்து ஜிஹெச்ல இருந்து தனியார் ஆஸ்பத்திரிக்கு வந்தா இவனுக்கு இடுப்பு அண்ணா கத்தை கூட கழட்டிக்கிட்டு தான் விடுவானு போல் இருக்கு. தொட்டதுக்கெல்லாம் பணம் கேக்குறாங்க. நீ டெஸ்ட் எடுத்துட்டு டாக்டர் பாரு, நான் பேங்க் போய் பணம் எடுத்துட்டு வந்துடுறேன். ஓகே. அந்த 3வது வார்டு சரோஜாக்கு பிரசவலி வந்துருச்சா? வந்துருச்சு டாக்டர். நார்மல் டெலிவரி ஆயிடும். ஆஹா, சுகப்பிரசவம் ஆகக்கூடாது. சிசேரியன் தான் பண்ணணும். சுகப்பிரசவம் ஆச்சுன்னா பேஷண்ட் 2 நாள்ல வீட்டுக்கு போயிடுவாங்க. அதுவே ஆபரேஷன் பண்ணோம்னா 15,000 ரூபாய் எக்ஸ்ட்ரா கிடைக்கும். 10 நாள் பெட் ரெஸ்ட் எடுக்கணும். நீ போய் இந்த ஃபார்ம்ல கையெழுத்து வாங்கிட்டு பணத்தை கேஷ் கவுண்டர்ல கட்ட சொல்லிடு. அப்படியே ஆபரேஷன் தியேட்டர் ரெடி பண்ணி கொடுப்போம். ज्यादा मत करना. என்னம்மா எல்லா டெஸ்ட்டும் பண்ணியாச்சா? டாக்டர் ட்ரீட்மெண்ட் முடிச்சிட்டாரா? காயத்துக்கு களிம மாதிரி ஏதோ பூசிருக்காங்க. ட்ரீட்மெண்ட்டுக்கும் டெஸ்ட்டுக்கும் சேர்த்து 9500 பில்லு கொடுத்துருக்காங்க. சின்ன காயத்துக்கு போய் 9500 ரூபாய் பில். சரி, நீங்க இங்க வெயிட் பண்ணுங்க, நான் போய் பணம் கட்டிட்டு வந்துடுறேன். छोड़ दो. No, only cash, only cash. குழந்தைங்களை கூட்டிட்டு வீட்டுக்கு போ, நான் ஜிஹெச்சுக்கு போயிட்டு வந்துடுறேன். எதுக்கு? சொன்னதை செய். தெய்வம் மாதிரி வந்திருக்கீங்க. அடக்கம் பண்ண கூட கையில காசு இல்லையா? நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்கம்மா. வயசுக்கு வந்த 2 பொண்ணுகளை விட்டுட்டு இப்படி குடிச்சே சேர்த்துட்டாயா? ஏமா இதுல ஒரு கையெழுத்து போடுமா? கையெழுத்து போடுவேம்மா? போடுவையா? போடுமா. டேய் அந்த புக் குடுறா. இதாம்மா இதான் டெத் கன்ஃபர்மேஷன் சர்டிபிகேட். காலைல 7:10 உயிர் புரிஞ்சிருக்கு. இதை காட்டினாதான் சுடுகாட்டுல பணத்தை எரிக்க முடியும். இந்தாம்மா அதை என்கிட்ட கொடுங்க. இதா சார். இந்த வண்டி வேணாம், வேற வண்டி இருக்கு. சார், எமர்ஜென்சி வார்டு எந்த பக்கம் இருக்கு? இந்த பக்கம் தான், நேரா போங்க. சீக்கிரம். டாக்டர், எங்க அண்ணன் மயங்கி விழுந்துட்டாரு. எப்படியாவது காப்பாத்துங்க. எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல. நீங்க கொஞ்சம் வெளியே இருங்க. நர்ஸ் இவரை வெளியே அனுப்புங்க. டாக்டர், எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, எப்படியாவது காப்பாத்துங்க ப்ளீஸ். டாக்டர் ப்ளீஸ். பேஷண்ட் செத்து போயிட்டான். வர வழியிலே உயிர் போச்சுன்னு நினைக்கிறேன். இப்போ என்ன பண்ணலாம்? உயிர் போயிடுச்சுன்னு நம்மளுக்கு மட்டும் தானே தெரியும். வெளியில இருக்கிறவங்களா பேஷண்ட் ஏதோ மயக்கத்தில் இருக்கிறதா நினைச்சிட்டு இருக்காங்க. நாம பாட்டு ட்ரீட்மெண்ட் பண்ணுவோம். சீரியஸ் கேஸ்னு சொல்லி நீ ஃபுல்லா ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டே இருப்போம். என்ன டாக்டர் சொல்றீங்க? ஓகே, யூ ஆர் கரெக்ட். Keep it fresh. Extract some money here. Let's underplay it. உள்ள ட்ரீட்மெண்ட் நடந்துட்டு இருக்கு, பயப்படாதீங்க, எப்படியும் காப்பாத்திடலாம். ஐயா என்னையா சொல்றீங்க? இருங்க இருங்க, அவர் தான் சொல்லிட்டார்ல, அவர் எப்படியும் பிழைக்க வச்சிருவார். ஆனா அதுக்கு அதிகமா பணம் செலவாகும். பரவாயில்லையா? பரவாயில்ல சார், எவ்வளவு செலவானாலும் நான் பண்றேன். கவுண்டர்ல 50,000 ரூபாய் பணத்தை கட்டிடுங்க, அப்பதான் அட்மிட் பண்ணிப்போம்.
சீக்கிரம் போங்க. சார் ஃபேஷன் பேர்ல பில்லு கொடுங்க. டாக்டர் பணமெல்லாம் கட்டியாச்சு. செகண்ட் ஃப்ளோர்ல மெடிக்கல் ஷாப் இருக்கு, இந்த மருந்தெல்லாம் வாங்கிட்டு வாங்க. மொத்தம் 8300 சார். ஃபேஷன் பேர்ல பில்லு போடுங்க. இவ்வளவு மெதுவா வரீங்களே, அவசரம் தெரியாம. இந்தா இத போய் பார்மசில கொடுத்துரு. பாத்துக்க. ம். இந்தயா மருந்தெல்லாம் கரெக்டா இருக்குதா பாத்துக்க. கொஞ்சம் அமைதியா இருங்கம்மா. நான் சொல்றபடி நீங்க எல்லாரும் கேளுங்க. டாக்டர், எங்க அண்ணனுக்கு இப்ப எப்படி இருக்கு? மூச்சு திணறல் அதிகமா இருந்தது. இப்போ ட்ரீட்மெண்ட்க்கு அப்புறம் நல்லாவே மூச்சு விடுறார். பாம்பேல ஃபேமஸ் டாக்டர் சதீஷ் சர்மா ஒரு செமினாருக்காக மெட்ராஸ்க்கு வந்திருக்கார். அவரை வர வச்சா நல்லா ட்ரீட்மெண்ட் பண்ணுவார். ஆனால் 2 லட்சம் ரூபாய் செலவாகும். பரவாயில்ல சார், அவரை மாதிரி இன்னும் எத்தனை டாக்டர் இருந்தாலும் வர சொல்லுங்க. ஹலோ டாக்டர், வெல்கம். ஹலோ, லெட்ஸ் கோ. தேங்க்ஸ் ஃபார் மேக்கிங் இட். டாக்டர், எங்க அண்ணனுக்கு இப்ப எப்படி இருக்கு? சீரியஸ் கண்டிஷன்ல தான் இருக்கு. நினைவு லேசா வந்தது. உங்களை கூப்பிடலாம்னு பார்த்தேன், அதுக்குள்ள மயக்கமாயிட்டாரு. 2 மணி நேரத்துக்குள்ள நினைவு திரும்பிடுச்சுன்னா நத்திங் டு வரி. டேக் கேர். என்னையா அநியாயமா இருக்கு. செத்து போன மனுஷனுக்கு வைத்தியம் பாக்குறாங்க. என்னடி நிச்சயத்தை முடிஞ்சதா? வீட்லயே வா. ஆமா ஜாலிதான். டாக்டர், பாடி ரொம்ப டீகம்போஸ் ஆயிருக்கு. வெளியே நாத்தடிக்கிறதுக்குள்ள ஏதாவது பண்ணுங்க. சீஃப் டாக்டர்கிட்ட சொல்லி முதல்ல சீரியஸா இருக்க மாதிரி காட்டுவோம். இப்ப டாக்டர் வருவாரு. ஐ எம் சாரி, நாங்க எவ்வளவோ ட்ரை பண்ணோம், பேஷண்ட் இறந்துட்டான்னு சொல்லுவாரு பாருங்க. ஐ எம் சாரி, நாங்கள் எவ்வளவோ ட்ரை பண்ணோம், பேஷண்ட் இறந்துட்டார். மொத்தம் 3 லட்சம் ரூபாய் செலவு பண்ணிருக்கீங்க. இன்னும் 2 லட்சம் பேலன்ஸை செட்டில் பண்ணிட்டா நீங்க பாடியை வீட்டுக்கு எடுத்துட்டு போகலாம். 20 லட்சம் நீங்க இவங்களுக்கு கொடுத்தா பாடியை நாங்க எடுத்துட்டு போறோம். வாட்? என்ன சொல்றீங்க? டாக்டர் கிட்டையும் வக்கீல் கிட்டையும் பொய் சொல்லக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆனா உங்க 2 பேர்கிட்டையும் சொல்லக்கூடாது இன்னொன்னு இருக்கு. எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, எப்படியாவது காப்பாத்துங்கன்னு. அதை மட்டும் சொல்லிட்டா போதுமே. புரியல? செத்து போயிட்டான்னு கவர்மெண்ட்லயே சர்டிபிகேட் கொடுத்த ஒரு பணத்துக்கு 8 மணி நேரம் வைத்தியம் பார்த்திருக்கீங்க. அதுக்கு உண்டான ஆதாரம் என் கையில இருக்கு. உங்க ஹாஸ்பிட்டல் எம்டி இப்ப இங்க வந்தாகணும். இதுல 20 லட்சம் ரூபாய் பணம் இருக்கு. உங்க 2 பொண்ணுகளையும் படிக்க வச்சு கல்யாணம் பண்ணி வைங்க. ஏது எவ்வளவு பணம்? உங்க வீட்டுக்காரர் சம்பாதிச்சதாமா. உயிரோட இருந்தப்போ 10 ரூபாய் கூட சம்பாதிக்கல. செத்து போன பிறகு 20 லட்சம் சம்பாதிச்சிருக்காரு ஐயா. போங்க. நீங்கெல்லாம் இந்த ஹாஸ்பிட்டல் டாக்டர்ஸ் இல்ல. உலகத்துல எத்தனையோ மதம் இருக்கு, எத்தனையோ கடவுள்கள் இருக்காங்க. ஆனா யாருக்கும் உடம்பு சரியில்லைனாலும் ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டு தான் அவங்க உங்க கோயிலுக்கு போவாங்க. எல்லா மதத்தாரும் கையெடுத்து கும்பிடுற ஒரே கடவுள் நீங்க தான். ஆனா நீங்க படிச்ச படிப்பை மறந்துட்டு கேவலம் பணத்துக்காக மனுஷங்க உயிரோட விளையாடுறீங்களே,
தெரியாம பண்ணிட்டோம், மன்னிச்சிருங்க சார். தமிழ்ல எனக்கு பிடிக்காத ஒரே வார்த்தை